ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு நடக்கிற எக்ஸாம்ஸில் ஹை மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாளைக்கு மறக்காம எல்லாம் கண்டிப்பாக பண்ண பாருங்கள். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். மெஜாரிட்டியாக நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க், அதே மாதிரி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி பேப்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி நம்ம அதிக மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இன்றைக்கி நைட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு கொஸ்டின் கஷ்டமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு தாட் வச்சுக்காதீங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிற கொஸ்டின் தான் வரப்போகுது. நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டினை அப்படியே வந்து ரீகால் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டினை பின்னாடி படிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினை மறக்காமல் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா, ப்ரோட்டோகால்ஸ், ஆர்கிடெக்சர், அல்கோரிதம் இந்த மாதிரி வர்றதா உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை கவர் பண்ணணும். ஆர்கிடெக்சருக்கு கண்டிப்பாக டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டயக்ராம் போட்டிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் அந்த ஆர்கிடெக்சர் முடிஞ்சு. அதுபோல் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் டயக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டயக்ராம்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. அதை வச்சு நீங்கள் கிளியராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கொஸ்டின் முடிஞ்சு. அதனால் ஆர்கிடெக்சர் வந்து எந்த ஆர்கிடெக்சருக்கு எந்த டயக்ராம் வரும் அப்படிங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டயக்ராமில் அந்த பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக குறிக்க பாருங்கள். ஆரோ மார்க்ஸை தெளிவாக போட பாருங்கள். அந்த இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதோ அதை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ப்ரோட்டோகால்ஸ்க்கு அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஃபார்மில் வந்து நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ ஐபி அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இந்த மாதிரி வந்து ஃபுல் ஃபார்ம்ஸும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பாயிண்ட்டாக உங்களுக்கு கன்சிடர் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ அது ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து இன்வால்வ் ஆகும். அல்கோரிதம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அல்கோரிதம்ஸை புரிஞ்சு தான் வந்து பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் அல்கோரிதம்ஸ் எப்படி வந்து ஃபங்க்ஷனேட் ஆகுது, அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஏதாச்சும் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டடாக பார்த்துட்டு ஸோ ஒரு சில ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸை விட்டுட்டு ஓவராலாக அந்த அல்கோரிதமை கவர் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினில் அந்த கீவேர்டு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்த உடனே தெரிகிற மாதிரி வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பேப்பருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கீஸ் கேட்பாங்க, மாடல்ஸ் கேட்பாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். ட்ரீஸு, தியரம், ஃப்ளோ கண்ட்ரோல் இந்த மாதிரி இருக்கிறதான் கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ட்ரீலாம் கேட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரீ டயக்ராம் பண்ணி நீங்கள் காட்டலாம். ஸோ தீரம் கேட்டாங்க அப்படின்னா தீரம்னா நீங்கள் அப்படியே எழுதுற மாதிரி இருக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. காமனாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரி பேப்பர்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம்லாம் கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணி அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்கள். அட்வான்டேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அட்வான்டேஜஸ் கொடுக்க பாருங்கள். டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக கொடுக்க பாருங்கள். அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கரண்ட்டில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. டெஃபனிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அந்த டெஃபனிஷனை நீங்கள் வந்து எழுதணும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் தான். இருந்தாலும் வந்து நிறைய பேர் பண்ண மாட்டீங்க. அதாவது இப்போ ஒரு கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக அவங்களால வந்து ஒரு டெஃபனிஷன் கொடுக்க முடியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த யூனிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த யூனிட்டோட ஹெட்டிங்க்கு நீங்கள் மேக்ஸிமம் வந்து 5 யூனிட் இருக்குது அப்படின்னா 5 யூனிட்டுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த 5 யூனிட்டோட டெஃபனிஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 11னா 11th ஃபஸ்ட் கொஸ்டின் தான் வரப்போகுது, ஃபஸ்ட் யூனிட்லேருந்து வரப்போகுது. அப்படிங்கிறப்போ அதுக்குரிய நீங்கள் டெஃபனிஷன் கூட எழுதி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மொத்தமாகவே 5 யூனிட்டுக்குரிய டெஃபனிஷன் மட்டும் படிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா சப்போஸ் அது ரிலவெண்ட்டாக இருக்கிற உங்களுக்கு டெஃபனிஷன் கொடுக்க முடியல அப்படின்னாலும் ஃபஸ்ட் யூனிட்னாலே கண்டிப்பாக அந்த யூனிட்லேருந்து கேட்குறப்போ நீங்கள் இந்த டெஃபனிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கும் மார்க்ஸ் கன்சிடர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எப்பயுமே ஒரு கொஸ்டினுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதை பற்றி நீங்கள் எழுதிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டயக்ராம்ஸை தெளிவாக போட பாருங்கள். கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போடுங்க. அனெக்சரில் கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். கான்ஃபிடென்ட் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போகுது. டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கோட இந்த டாபிக் வந்து பெஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசனும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் நீங்களே அதை டிஃபைன் பண்ணி எழுதுகிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால் இதோட இது பெஸ்ட் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி கூட கொஞ்சம் ஒரு சிலதை பார்த்து வச்சுக்கோங்க. மெஜாரிட்டியாக நீங்கள் பார்த்துருக்க கொஸ்டின் தான் வரப்போகுது. கான்ஃபிடென்ட்டாக பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு முயலும் ஆமையும் வந்து போட்டி போடும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா முயல் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஸில் வந்து ஸ்டாப் ஆகி தூங்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து அந்த ஆமை தான் ஜெயிச்சிருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், படிச்சிருக்கும்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி படிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அது ரிவைஸ் பண்ணாமல் போயிறாங்க. உங்களுக்கு அது தெரியுதோ தெரியலையோ திரும்ப வந்து படிச்சுட்டே இருங்க. ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னு சொல்லி விட்டுறாங்க. ஏன்னா நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்கில் தான் நிறைய மிஸ்டேக் விட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த டைம் வந்து அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. சப்போஸ் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஸோ உங்களோட எக்ஸாம் ப்ரெசன்டேஷனில் ஏதாச்சும் ஒரு சில டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வீடியோஸில் வந்து அதையும் நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.